எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்டில் ராதா இயக்குனர், ஜேபிபி இயக்குனர், அண்ணன் சொன்ன மாதிரி நான் இன்னும் படம் பார்க்கலனே, பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன். அப்புறம் அந்த ஆசனை நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள், தேனப்பண்ணன் அவர்கள், கதாநாயகி அவர்கள், ப்ரொடியூசர்லாம் அப்புறம் சொல்லுவோம், செந்தில்நாதன் அவர்கள், கவிஞர் சினேகன் அவர்கள். அவர் பாடல் மட்டும் இல்லை, இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு, பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்று ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு, ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்ம கோவில் பங்காளி, இந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி, கோவில் பங்காளி அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான். சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனால் அவங்க 3 பேர் இருந்தாங்க. என்ன பேசுவாங்க, எங்கே ஏதாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான், என்ன கருணாசனை நடிக்கிறாரு, கொஞ்சம் கதையை கேட்குறீங்க, அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னோடனே உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த நாளே இந்த கதையை கேட்டோம். அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார், கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம். எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே அவர் ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான். ஏன்னா ரொம்ப ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும், ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர். அந்த அளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அவர் இதேமாரி நல்ல நல்ல படங்களாக நடிக்கணும், அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள், ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குநர்களோட வேலை பார்த்துருக்கேன். நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும், கலவாணியாக இருக்கட்டும், நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும், நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால் வந்து அவர் இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார். நிறைய படங்கள் பண்ணணும். அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க, அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு குடும்பம்னா ஒரு கூட்டாக ஒரு ஜாலியாக அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக ஒரு அன்பாக நல்லா இருக்குது. அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குது. நல்ல அருமையான குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள், இது 4வது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 4 படமே 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மெலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் இருந்தீங்க. அப்புறம் வந்து கருணாசனும் நானும் வந்து ஒரு 15 வருஷம் பழக்கம். ஆனால் படமாக பண்ணது வந்து தான் ஒரு 15 வருஷம் கழித்து
இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் பிரதர் மூலியமாக வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்திருக்கிறதா நினச்சிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு. ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது. ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசன்னே ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே இங்கிட்டு பாருங்கள் பிரதர், இங்கிட்டு பாருங்கள், இதுதான் இப்போ அவர் அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நம்ம நடிப்பை கொட்டணும். உடனே அப்படி இல்லை, லைட்டாக பாருங்கள், கண்ணை சுமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார், கருணாசன்னே, ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ளே சிரிப்பு. சரி வாங்கினேன் அப்படின்ட்டு இங்கிட்டு வச்சாங்க கேமரா. அவர் அண்ணன் உட்காந்தாரு. என்னப்பா டைலாகு? ரைட் ஓகே ரெடி. ஹலோ இன்னாரு வித்து இன்னாரு அண்ணா எப்படி இல்லைண்ணே. எனக்கா அங்கிட்டு சிரிப்பு. இவ்வளோ நேரம் நமக்கு கவுசர் கிளம்பிச்சு. அடுத்து அண்ணன் வந்தார், டும்னாரு. பார்த்தா அவர் அப்படியே இன்னொரு அப்படியே 3வது டேக்கில் அப்படியே என்னை பார்த்தாரு. இப்போ தானே முடிச்சிருக்கேன் நான் அப்படின்னா. அப்புறம் அவர் வர 6-7 டேக் போனோம். என்னப்பா அது ரொம்ப இதாக இருக்காப்புல, நல்லா தானே பண்ணுறேன் என்ன ரொம்ப அப்படின்ற. அப்புறம் போக நல்லா வரணும். ஆமாம் நல்லாத்தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லாத்தான் வரும், நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் என்ன அப்படின்னாரு. இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது, பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு. அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்லேருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு. ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் டப்பிங் பேசினாங்க. டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. அதேமாதிரி டப்பிங்கில் நான் வேறு சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன். அதில் போனோன்னே சென்னை ஸ்லாங்னா என்னையா வேயா உட்காரியா ஐயா குந்திரியா சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்டியா இல்லைங்க, அது இந்த தூ போடக்கூடாது, தூ பிரதர் அப்படின்னு. ஐயோ என்ன பண்ணுற இன்னா இல்லை அப்படின்னா. ஐயோ நாவா சரின்ட்டு அதை கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு 4-5 நாள் 1 வாரம் போச்சு, முடிச்சிட்டேன். அண்ணன் கரெக்டாக அடுத்து அண்ணன் கருணாசனே நைட்டு ஃபோனு, என்னப்பா தம்பி டப்பிங்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேனே, உங்களுக்கு நாளைக்கே. எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு. என்ன தம்பி சிரிக்கிற? இல்லைண்ணே ஒன்றும் இல்லை, நாளைக்கானே. சரி போயிட்டு வாங்க. தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ட்ராக் வாய்ஸ் பேசி வைக்க சொல்லிட்டேன். போனோன்னா அந்த பேசுனதை பார்த்து பேசி விட்ருவேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஐடியா பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு பேச வச்சுக்க சொல்லிட்டாரு டைரக்டரை. அதுக்கப்புறம் ஈஸியாக போய் அவர் அண்ணன் பேசி விட்டாரு. அதுதான் அந்த அனுபவங்கிறது. காக்கி அவரும் காக்கி போட்டிருக்காரு. அதனால ரொம்ப இல்லை அந்த அளவுக்கு ஒரு உன்னிப்பாக வேளாங்கக்கூடிய ஒரு, ஏன்னா நம்ம இந்த மாதிரி படம் நடித்ததில்லை. நம்ம நடித்ததெல்லாம் வந்தியா போனியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் ஒரு 2 பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அந்த மெனக்கட்டு இது மைக்கேல் அவர்கள் எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன், எடிட்டர் சார் அவர்கள், அந்த கவிஞர் அவர்கள், அவங்க பாட்டு மட்டும் இதில் ஸ்பாட்லேயே ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்கள அவங்களும் ஒருத்தர். அதனால் இந்த படத்தில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீஷியர்கள், அனைத்து உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன், கண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். யாரையும் விட்டு போயிருந்தால் கூட மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும், உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த உடன் பிறந்த சகோதரரை போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருக்கின்ற வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியாக
இந்த மேடையில் பார்க்குறது 2 பேர் தான். ஒன்று ஜேபிபி டைரக்டரும், மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த 2 இயக்குநர்கள் தாங்க நான் நேராக பார்க்குறேன். இது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன். அதனால ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகாக ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிலாரி. அவர் சொன்னார், எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசுனது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நாங்கள் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா ரெண்டாவது, தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறாள். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும். கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாரி வந்து சங்கரண்ணன் பேசும்போது, ரோபசங்கரண்ணன் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றில் அவர் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்று மொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம். அவர் நியூசிலாந்தில் வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேண்டிடேட்டை போட்டியிட்டவர். அவர் அரசியலில் நியூசிலாந்தில் வந்து ஒரு எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர். ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும், 4+4 வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும். ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக வந்து படம் முடியும் பொழுது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அவ்வளவு இணக்கமான உறவு இருப்பதாக தெரியாது. ஒருத்தர் நான் கஷ்டப்பட்டேன் அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அந்த வகையில் இல்லாமல் இந்த இயக்குனருக்காக வக்காலத்து வாங்கின தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இன்னும் படைப்பாளிகளுடைய துயரத்தை படம் படைத்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய இடத்தில் இன்னும் ஈரம் இருக்கிறது தமிழ் சினிமாவில் என்கின்ற போது பாராட்டக்கூடியதாக எங்களுக்கு தோன்றுகிறது. ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய முக்கிய கதாபாத்திரம் அண்ணன் கருணாஸ் அவர்களை சொல்லவே வேண்டாம். அவர் பல தளத்தில் அரசியலாக இருக்கட்டும், மக்கள் பணியாக இருக்கட்டும், திரையாக இருக்கட்டும், மேடை பாடல்களாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆனால் அவரோடு நிகராக இங்கே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்கின்ற அன்பு நண்பர் விமலும் சரி, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரகுநந்தனும் சரி, நிறைய தொடர்ந்து நல்ல படைப்புகளையும் நல்ல ஒரு கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய தூரம் இது இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அழுத்தமாக தெரியும். நான் 2 பேர்த்து கூட நான் நெருங்கி பழகியிருக்கேன். இதுவரைக்கும் அவங்களுடைய தூரம் ரொம்ப உயரத்தில் அவங்க போயிருக்கணும். எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் சறுக்குகிறார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை. மிகச்சிறந்த படைப்பாளி 2 பேருமே. ரகுநந்தன் போல ஒரு மெலோடிக்கு இங்கே நம்ம பார்க்கவே முடியாது இந்த தலைமுறைக்கு. ஏன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும். என்ன கேட்டாலும் மண்ணின் ஈரத்தோடும் மனிதர்களின் உணர்வுகளை தன்னுடைய அந்த இசை காற்றுக்குள் கொண்டு திணிக்கிற அந்த வித்தை அவ்வளவு அழகாக வந்து தெரியும். அந்த அவருடைய விரல்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மெலோடி இன்னைக்கு கொடுக்கிற இன்னிசையை கொடுக்கின்ற மிதமான ஒரு இசையை கொடுக்கின்ற இசையமைப்பாளர். அதே மாதிரி ஒரு கிராமத்து எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு எல்லாராலும் யோசிக்காமல் தூக்கி மடியில் சுமந்து கொள்கிற ஒரு இடத்துல தான் விமலை அன்று தொட்டு இன்று வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவருடைய திறமைக்கான தீனி இன்னும் சரியாக அமையலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கிய நண்பர்களுக்கு. அந்த வகையில் ரகுநந்தனுக்கும் விமலுக்கும் இந்த படம் அந்த உயரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா பேசும்போது அவ்வளவு பேர் ரொம்ப அழகாக அற்புதமாக பேசியிருந்தாங்க. எனவே அதை வந்து இந்த நேரத்தில் அதற்கான உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று அக்கறையுள்ள நண்பனாக வாழ்த்துகிறேன். அதை மீறி வந்து அப்புறம் கோகுலகிருஷ்ணனும் ஒரு ஷாட்டில் வந்தாங்க அந்த பாட்டில். அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லலை, ஆனால் வெளியில் பார்த்தா அவங்கள எப்போதுமே ஒரு வில்லன் மாதிரியே பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே பழகி பார்த்தா தெரியும் அவர் ஹீரோன்னு சொல்லிட்டு. 2 பேருமே அவ்வளோ குழந்தை ரியல் ஹீரோக்கள் அவங்க. ஆனால் அந்த படத்தில் வரும்போது அந்த 2 பேரும் வந்து இறங்கி அந்த தாமோனனும் கோகுலனும் இறங்கி உள்ளே வரும்போது அந்த ஒரு ஷாட் அப்படியே ஒட்டுமொத்த அந்த திரையை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து நடிங்கண்ணா. ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சிச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கும், வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆள் இல்லை. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்,
மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைத்து கொடுத்ததுக்கு காரணம் சிவா கில்லரி அவர்கள். உண்மையிலேயே அவர் வந்து நம்ம இந்த இடத்துல எல்லாரும் பாராட்டியாகணும். அதுக்கப்புறம் வந்து இயக்குனர் மைக்கேல் அவர் ரோபோசங்கரன் சொன்ன மாதிரி தான், நான் எங்கிருந்தோ வந்தேன் என்னமோ நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படியே பிடிச்சு. ஆனால் ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்புங்கிறத நானும் எஸ்ஆர் பிரபாகரனும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பேசிக்கிட்டோம். ஒரு ஷாட் ஒரு நல்ல இயக்குனரை வெளிப்படுத்தியது. தன்னுடைய மனைவி வந்து ஒரு பிரசவ வார்டில் இருக்கும் பொழுது இன்னொரு பிரசவத்துக்காக ஒரு பெண் வந்து ஐயோ வலிக்குதுன்னு கத்தும்போது மனைவியாட்டியை ஒப்படைச்சிட்டு போகிறான் அந்த கணம். அதுதான் ஒரு சொட்டு போதும், ஒரு சொட்டு போதும், ஒரு கலைக்கான ஒரே ஒரு காட்சி போதும். எந்த இரக்கமும் இல்லாதவன் மாதிரி கதாநாயகனுடைய பாவனைகள் தெரிந்து, சரி பார்த்துக்க வேற வழி இல்லை, காசுக்காக நான் ஊர் தேடி ஓட வேண்டியதாக இருக்குன்னு போகிற அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்பார்ற பொண்ணு அம்மா வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வலி தான் மனைவி கத்துனா எப்படி வலிக்குன்னு திரும்பி பார்க்க வச்சாரு. பார்த்தீங்களா, மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒற்றை காட்சி இந்த படத்தின் நிறைவை தருகிறது. அவ்வளோ அழகா இருக்கு. எனவே அதுக்கு எல்லாத்தையுமே ஒத்துழைச்சிருக்கீங்க. அந்த எல்லா பேரும் எல்லா டெக்னீஷியன் பற்றி பேசணும். அதே மாதிரி இந்த படத்தில் நான் பாட்டு எழுதலைன்னா கூட இந்த படத்தில் நான் வந்து பேசுறதுல பெருமையாக இருக்கேன். இங்கே வந்து நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு பெண் கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுங்க. ஏகாதசி ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்க. ஏன்னா நிறைய வரணுங்க, நிறைய வரணும். இவர் வந்ததுனால எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் வந்ததுனால இன்னொருக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் கேட்பேன்னு யாரும் தன் செவிகளை மூடிக்கொள்வதே இல்லை. 1000 பாடல்கள் அழகாயிருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும். காரணம், இசை எப்படி இதயத்தை அப்படியே மிதக்க வைத்து கொண்டே இருக்கும். இசை மட்டுமல்ல, கதையும் சரி, கலையும் சரி, ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிற கலைஞர்கள் வந்து கொண்டே இருந்தால்தான் நாகரிகம் வளர்ந்து பெரும் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு களமாக அமையும். 10 வருடம் ஒருவனுக்கு கர்ப்பம் இல்லை என்றாலும் ஒரு இதயத்தில் கர்ப்பமாக வைத்து 10 வருடம் கருகாத்த அந்த களம், அது போகும் தூரம் வெகு தூரம் இல்லை என்ற ஒரு தலைப்புக்குள் அணுகியிருக்கிறார். எனக்கு என்னமோ அந்த அண்ணன் தேனப்பன் சொன்னது மாதிரி அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அந்த சாங் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாராய். ஒத்த வார்த்தை போதும், மொத்த வாழ்க்கை அடங்கிடும். எவ்வளவு தூரம் ஓடிடுவீங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்களை ஒன்றாக கைகோர்த்தால் இந்த பூமியை 1.5 மடங்கு சுற்றி வரலாம் என்று சொல்லுகிறது ஒரு ஆய்வு. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ளவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்றால் நிலவை தொட்டுவிட 20 கிலோமீட்டர் தூரம் தான் குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறது இன்னொரு ஆய்வு. எனவே எங்கே ஓடினாலும் இங்கே இந்த பூமிக்குள் வாழ்ந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஓசோ சொல்லுவான் சார், ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை தான் வாழ முடியுமே தவிர ஓடி போறதுனால வாழ்க்கை மாறவே மாறாது. அதுக்கு ஒத்த வரியில சொல்லியிருப்பான், கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்குண்டாம். கடல்ல எந்த பக்கம் அள்ளி குடிச்சாலும் உப்பு கரிக்கும், சாதாரண வார்த்தை தான். ஆனால் இந்த உலகத்துல நீ எங்க ஓடினாலும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் தீரணும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை ஓஹோ அந்த வெற்றுப்படகுங்கிற புத்தகத்துல மிக அழகாக சொல்லியிருப்பான். பல பக்கங்கள் எழுதியிருப்பான். அந்த அத்தனை கருக்களும் இந்த போகும் இடம் வெகு தூரம் இல்லைங்கிற படத்துல இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே அத்தனை கலைஞர்களையும் மொத்தமாக வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளருக்கு மீண்டும் தமிழ் திரையுலகத்தின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆளுமைகளின் சார்பாகவும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டு இருக்கிறேன். அந்த படத்துல அந்த அக்ரிமெண்ட்ல என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒற்றை வார்த்தையை திரையுலகத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அவரை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் யாரும் புத்தன் இல்லை. நன்றி, வணக்கம். சின்ன வயசுல இருந்தே இதுவரை நான் மேடை ஏறி பழக்கம் இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இருக்கேன். ரெண்டாவது, இந்த கதையை வச்சுட்டு மட்டும்தான் நான் 10 வருஷம் பயணித்தேன். இதுக்கு முன்னால் எத்தனையோ கதையை வச்சுட்டு சுற்றினதெல்லாம் சொல்லலை. அப்படி நிறைய நாள் இதுக்காக போராடி இருக்கோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, ஆனால் நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். இது ப்ரொடியூசரை சொல்லணும், அவர் ரொம்ப குழந்த மாதிரி. யூஸ்வலாக நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக என்ன ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனுஷன் அவ்வளோ சிம்பிள். வந்துட்டு கதை சொன்னார், சொல்லிட்டோம். சொல்கிறது வர பொறுமையாக உட்காந்து ஏதோ சின்ன பிள்ளை கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் சரி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டார்.
நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இது மாதிரி நிறைய சந்தோஷத்தை பார்த்துருக்கோம். பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாளில் அப்படியே நின்றுடும். இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமாக போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆஃபீஸ் போட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ இருக்கும். டக்குன்னு பார்த்தா கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுங்க. அது நிறைய பேரை கொன்னுச்சு, ஆனால் என்னை உயிரோடு வச்சு கொன்னுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள், பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி போக முடியல. சார்கிட்ட சார் எப்போ சார் ஆரம்பிப்போம், எப்போ ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சிடலாம் மைக்கேல், ஆரம்பிச்சிடலாம். இது சரியாகட்டும், இன்னும் ஒரு மாதத்தில் கொரோனா சரியாயிடும், இன்னும் 2 மாதத்தில் சரியாயிடும். கழுது 2 வருஷத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான்லாம் படம் பண்ணும்போது தேட்டரே முட்டாங்க, எல்லா தேட்டரும் முடியாச்சு. ஒரு பயம், என்ன இதுக்கு மேலே தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டோம் சினிமாவில், எப்படி திரும்ப அதை மீட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பயம். அதெல்லாம் முடிச்சு ஓரளவுக்கு திரும்ப எல்லாம் ரெக்கவர் ஆகி மக்கள்லாம் நார்மலாக ஆனதுக்கு பிறகு திரும்ப சிவா சார் ஃபோன் அடிக்கிறாரு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு படம் பண்ணுற ஐடியாவே இல்லை மைக்கேல் இந்த நேரத்தில், ஆனால் நான் உனக்காக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இந்த 3 வருஷம் நீ எனக்காக காத்திருந்த, நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன், இந்த படம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்காக பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப அந்த நிமிஷம் எனக்கு வந்து அப்படி இருந்தது, அது வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு படத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டோம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு தேனப்பன் சார் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட கதை சொன்னேன்னு. அவர் கதை கேட்டாங்க, கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக கருணாசனனுக்கு சொல்ல சொன்னாங்க. இந்த கேரக்டருக்கு கருணாஸ் ரொம்ப கரெக்டாக இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாசனனுக்கு சொல்ல சொன்னாங்க. உடனே போய் சொன்னேன். கருணாசனனும் அவருக்கு கேட்டு சூப்பராக இருக்குது, இது நம்ம பண்ணிடலாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி தேனப்பன் சார்கிட்ட சொன்னாங்க. சொன்னோடனே அது இன்னும் பயங்கர எனக்கு தன்னம்பிக்கை என்ன, ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து மைக்கேல் மைக்கேல் அப்படின்னா அந்த செமங்கிற வார்த்தை நம்மளை ஒரு 2 வருஷத்துக்கு பயணிக்க வைக்கும். ஒரு செம வார்த்தை, அந்த ஒரு கலைஞர் அதுதான் ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு செம சூப்பர், இந்த வார்த்தைகள் தான் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்படி எனக்கு ஊக்கமளிச்சு அப்புறம் கருணாசனன்ட்ட போனேன். அங்கே இதாகிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் எல்லார்ட்டையுமே கதையை சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போது கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் கதை கேட்டுட்டு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட போய் கதை சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ அங்கே உள்ளே போனாலே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷீல்டு இருக்கும் போல இருக்குது. 100, 150, 200 நாள், 300 நாள் இப்படின்னு ஷீல்டு இருக்குது. அப்போ பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நடுக்கம் தான், ஏன்னா பெரிய தலையிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது. போனோம் அங்கே கதை கேட்குறதுக்கே ஒரு 15 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க. உடனே நான் என் ஃப்ரெண்டு ரகுமான், எங்கே போனாலும் நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா போவோம். அப்போது ரகுமான் நானும் உள்ளே போயிட்டு உட்காந்துருக்கோம். கதை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது இப்போ ஆரம்பித்த மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது. அப்புறம் கதை சொல்லும் போதெல்லாம் அந்த கேரக்டருக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிடும், பேய் பிடிச்சிடும் நமக்கு. அப்புறம் அதை ஸ்டார்ட் ஆகி அப்படியே போனோடனே கேட்டார் ரவிக்குமார் சார், சூப்பராக இருப்பா கதை அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார் அப்படின்னா, நல்லா நடிக்கிறேன்னாரு. ஓகே சார் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யூஸ்வலாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத கடந்து அப்படியே வந்துட்டோம். சரி, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. திரும்ப இம்மிடியேட்டாக ஈவினிங் கால் வருது. கால் வந்து விக்ரமன் சார்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த ஜாம்பவான் அவர்கிட்ட கதை சொல்லுன்னு சொன்னோன்னே அவர்கிட்டையும் போய் கதையை சொல்கிறோம். கதையை சொன்னோன்னே அவர் கேட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சின்ன காரணங்களால் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பயணம் தோட்டல. இப்படி நிறைய பேர்கிட்ட கிட்டத்தட்ட அந்த கதையே வந்து 10 வருஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லர் எடுத்தே 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் நிறைய ட்ராவல் இருந்திருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள் இருக்கும் எல்லா கலைஞருக்கும், எனக்கும் இல்லைங்க. இங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நடிகர்கள் இந்த மாதிரி சினிமாவை நம்பி, ஏன்னா இங்கே வந்து எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, திறமை மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இது படிச்சுட்டா போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் முழுக்க திறமை. யார் வேணாலும் இங்கே வரலாம், ஜெயிக்கலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கும். அதில் இந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போகக்கூடிய இடம் ரொம்ப தூரத்தில் இல்லை. என்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து பேசுவீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அப்புறம்
அதுக்கப்புறம் எங்கள் படத்தோட கேமராமேன் ஒரு என்ன சொல்கிறது, 2 பேருக்குமே சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எங்கே போனாலும் நான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், அது என்னை மாற்ற முடியாது. சண்டை போட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பேன். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணார், செம்மையாக பண்ணார். நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அதை பொறுத்துக்கிட்டு படத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க். அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு நானாவது அப்பப்போ போயிட்டு ஏதாவது ஒரு தம்ம போட்டு வந்துடுவேன். ஆனால் மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டாப்புல, அப்படியே இருப்பாப்புல. அந்த க்ரெயினில் ஏறிட்டாப்புலன்னா அப்படியே அங்கேயே திரும்ப ஷூட் முடிகிறது வரை அந்த ஏரியா விட்டு வெளில வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒர்க்கர். எடிட்டரை பற்றி சொல்லணும்னா 2 பேர் ஆரம்பித்த நாள்லேருந்தே சண்டை தான், பயங்கர சண்டை. அது சட்டையை பிடிச்சிட்டு பிச்சுக்கல, அவ்வளோதான். ஆனால் நமக்கும் கொஞ்சம் எடிட்டிங் தெரியணுன்னே நம்ம கொஞ்சம் அதிமேதாவியாக சிலது பேசுவோம். அவர் சரி இவங்ககிட்ட வேறு வழி இல்லை, பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாப்புல. ஆனால் உண்மையாகவே அவரோட எடிட்டிங் தாங்க படம். நான் பண்ணதில்லை. நான் வந்துட்டு சின்ன சின்ன இன்புட் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவர் தலைவா இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னா அதுதான் அங்கே சூப்பராக நிற்கும். ரொம்ப அருமையாக எடிட் பண்ணி கொடுத்தீங்க தியாகு, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்பிகா குமரன் பற்றி சொல்லணும்னா வந்தாங்க. ஒரு நாள் வெங்கடண்ணா வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. இவங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கவிதை தொகுப்பு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. படித்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வர சொல்லுங்கண்ணே சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். நிறைய பெண் இயக்குனர்கள் கேட்டிருக்காங்க, பட் எனக்கு அவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோ சின்சியரான ஒர்க்கு, டெய்லி அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒரு பெண்ணால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, அவங்க உடல் பாதைகளை தாண்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்பிகா. அதுக்கப்புறம் அவங்களோட பாடல், ரொம்ப நாளாக கவிதை எழுதுறதுக்கு, அந்த பாடல் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போது சரி நீங்கள் சும்மா எழுதுங்க பாப்பா, அதை நம்பிடாதீங்க, நான் வாய்ப்பு கொடுப்பேன்லாம் நம்பிடாதீங்க, நீங்கள் சும்மா எழுதுங்க அப்படின்னு. நல்லா இருந்தால் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எழுதுனாங்க. ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க பாட்டு. அது இவர் ரகுநந்தன் சார் கூட சொன்னார், இந்த பாட்டை ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு அப்படின்னு. சூப்பர். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், மனுஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் என் கூட ஒத்து போகிற ஒரே மனுஷன் யாருன்னா அவர் தான் நினைக்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் பொறுமையாக இருந்து செய்டா கண்ணான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல. நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று கத்திட்டு கிடப்பேன். ஏதோ ஒன்று நான் வாய்காலத்தையே ஒரு என்ன சொல்லுவேன், ட்ராக்குக்கு எழுதுனேன் சார், நான் பாட்டு எழுதணும்லாம் எழுதலை சார், சத்தியமாக பாட்டு எழுதணும் எழுதலை, சும்மா ட்ராக்குக்கு வாயில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இதை போட்டுங்க. அந்த ட்ராக் பாட்டாயிருச்சு. அப்புறம் திரும்ப அவர் சொன்னார், இதே வச்சுக்கலாம் பிரதர் அப்படின்னாரு. அது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே தயாரிப்பாளர் சொன்னார், நல்லா இருக்கு மைக்கேல், இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு நான் அவர் அக்செப்ட் பண்ணாமல் நம்ம அதை வைக்க முடியாது. அப்படி வந்தது தான் அந்த பாடல். இனிமேல்லாம் எழுதுகிற ஐடியாலாம் இல்லை பிரதர், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக. ஏன்னா நீங்களாம் திறமைசாலி, நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன் அங்கே. தேங்க்யூ. அப்புறம்